கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு செம்ம பரபரப்பான எபிசோட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் தன்னோட பாட்டிக்காக வந்து பேசி முடித்து எதுவுமே செய்ய முடியாமல் அவமானத்தில் போகிறாங்களே கிளம்பி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சோடனே இந்த பக்கம் ஜானகி அம்மா வந்து சாமுண்டேஸ்வரியை பார்க்குறதுக்காக இந்த பக்கம் ரேவதி வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்கன்னே சொல்லலாம். வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோடனே இந்த பக்கம் வந்து எல்லாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆமாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி சேரில் உட்காந்துட்டு யார் இவங்க, எதுக்காக நம்ம வீட்டுக்கு இங்கே அழைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம் இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்கும் வந்து புதுசாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து வேலை வேணுமா, எங்கே தேடுறதுன்னு தேடிட்டு இருந்தாங்க. நான் தான் வந்து எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கேன். இவங்களுக்கு வேறு யாரையும் தெரியாதில்ல அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனத்தை வந்து கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள் அத்தை அப்படிங்கிறப்ப, ஆமாம் எங்கே இருக்காப்புல ராஜா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறப்ப, இதோ இங்கே தான் பக்கத்தில் வெளில போயிருக்காங்க. ஃபோனை போட்டு முதல்ல கூப்பிட்டு இங்கே வீட்டுக்கு வர சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் என் மாப்பிள்ளை ராஜா கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து என்ன செய்யணுமோ என்னால் செய்ய முடிஞ்சதை கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரேவதி அவங்கள வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, என் ஹஸ்பண்ட் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து உதவுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் உங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு பேசாமல் இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் மயில் வாகனம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து தகவலை வந்து சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமா வந்து சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்ப போகிறேன் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். அப்படிங்கிறப்ப என்னாச்சு கேட்டிங்களா மாப்பிள்ள அப்படின்னா, வீட்டுக்கிட்ட வந்துட்டாப்லையா காரில், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க அப்படிங்கிறப்ப, சரி அவங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் உட்கார சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்கிறப்ப, அவங்க பசங்க அப்படிங்கிறப்ப, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்ட்டு வர்றப்ப, இதோ என் மாப்பிள்ளை வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து கார்த்தி வந்து மாதம் என்ட்ரி ஆகுறாங்கன்னே சொல்லலாம். கார்த்தியை பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து ஜானகி அம்மாவையும் 2 பேரும் பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் வந்து வெளிக்காட்டிக்கல ஜானகி வந்து, ஏன்னா இவர் தான் வந்து என்னோடய மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க சாமுண்டேஸ்வரி. ரேவதி வந்து இவர் என் ஹஸ்பண்ட் ராஜா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா நம்ம மாப்பிள்ளை பேர் கார்த்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே வந்து நடிக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க ஜானகியும். ஏன்னா பேர் வந்து மாற்றி பேசுகிறதுனால வந்து அவங்க அந்த சூழ்நிலையை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் நம்ம மாப்பிள்ளை வந்து நிச்சயமாக இப்படிலாம் வந்து செய்ய மாட்டாங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவர் பொய் சொல்லி ஏதோ ஒரு விஷயமும் செய்ய மாட்டார். அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து யாருன்னு தெரியாமல் நடந்துக்கிறது தான் அவருக்கு செய்கிற உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, நம்ம ஊருக்கு புதுசாக வந்திருக்காங்க, இவங்களுக்கு வேலை வேணுமா, ஏதாவது பார்த்து வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, சரி நான் செஞ்சிடறாத்த அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் என் மாப்பிள்ளையோட வந்து ஃபோன் நம்பரை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலும் எந்த நேரத்துலையும் கேளுங்க, உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாப்புல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறமா இந்த பக்கம் ரேவதியிலேருந்து எல்லோரும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா தான் தனியாக வந்து இந்த பக்கம் ஜானகி அம்மாவை வந்து அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கார்த்தி வந்து, என்னத்த நீங்கள் வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு, மாப்பிள்ளை உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு வந்து கேட்டோன்னா, ஆயிடுச்சு, அது ஒரு சூழ்நிலை, வேறு வழி இல்லாமல் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப வந்து, பரவாயில்ல என் பொண்ணு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணுன்னு தான் நான் நினச்சிருக்கேன், அப்படி இருக்கப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆனது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே பாருங்கள் நான் இன்னமும் வந்து தீபாவை வந்து மறக்கவே இல்லை, என்னுடைய சூழ்நிலை வந்து இந்த மாதிரி வேறு வழி இல்லை, 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிறப்ப அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு வந்து ரேவதி வாழ்க்கையும் காப்பாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு, அதனால தான் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ எதுக்காக வந்து நீங்கள் வேலைக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து நான் தான் வந்து பத்திரமா பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் எல்லாமே உங்களுக்கு பார்த்து செய்கிறேன்னு, நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் எங்கள் வாழ்க்கையை வந்து நாங்கள் எங்களுக்குன்னு கொஞ்சமாவது உழைக்க வேணாமா அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த வயசில் நீங்கள் எதுக்காக கஷ்டப்படணும், அதுவும் வந்து நான் இருக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கார்த்திக்கு வந்து இந்த பக்கம் ஜானகி அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கிறத வந்து யாரும் நல்ல வேலை கவனிக்கலை அப்படின்னு நினச்சிட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மயில் வாகனம் வந்து கேட்குறாங்க, ஆமாம் யார் இது, அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே, கார்த்தி வந்து சொல்லலாம் அப்படிங்கன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் பின்னாடி வந்து சந்திரகலா வந்து வந்துட்டுருக்கப்ப, சரி இப்போ சரியாக வராது அப்படின்னா நான் ஒரு பின்னாடி அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து சொல்லாமல் வந்து அப்படியே நடந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.